ப்ரமோஷன் மீட்டிங் முடித்தோம், ப்ரமோஷன் கார்டெலாம் கொடுத்தோம். விஸ்வக்சேனா எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனில் அந்த ப்ரமோஷன்ஸ் பற்றி ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணுமா உங்களுக்கு? ஆமாம், இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருஷம் ஃபுல்லாக படிச்சிருக்காங்க. அந்த ஆவரேஜில் ஃபெயில் ஆகியிருக்காங்க, கடைசியில் ஃபெயில் ஆகியிருக்காங்க. அவங்க ப்ரமோஷன் பண்ணிடலாமா அப்படியே, இல்லைன்னா அவங்கள ஃபெயில் ஆக்கிடலாமா, டீடைன் பண்ணிடலாமா அதே கிளாஸில்? ஓகே, இந்த கேள்வி தான் நிறைய பேர் மனசில் இருக்குது. அது நம்ம ஸ்கூல் பேரண்ட்ஸ் மாத்திரம் இல்லாமல் எந்த பேரண்ட்ஸ் எங்கே இருந்தாலும், எந்த ஸ்டூடெண்ட் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் பதிவு பண்ணேன். ப்ரமோஷன் அப்படின்றது இல்லை படிப்பு சொல்லிக் கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இதில் போய் ஒரு கடையில் பொருளை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, திருப்பி கொடுக்குற மாதிரிலாம் கிடையாது. ஸோ education is a very responsible position. Educating, teaching, learning, bringing up children, இதெல்லாம் heavy responsibility. அதனால இது ரொம்ப பொறுப்போட ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு போர்ட்ஃபோலியோ. எடுத்துக்கிறது பண்ண முடியாது. இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரையில், விஸ்வக்சேனா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பொறுத்தவரையில் நம்ம ஏற்கனவே சொன்னோம், our 5 pillars of விஸ்வக்சேனா எஜுகேஷன் சிஸ்டம். அந்த 5 பில்லர்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு பில்லர் என்னன்னா, any child can achieve if properly mentored and guided. எந்த குழந்தையாலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ஆனா அவங்களுக்கு கைடிங் கரெக்டா இருக்கணும், மென்டரிங் கரெக்டா இருக்கணும். ஸோ நம்ம விஸ்வக்சேனா எஜுகேஷன் சிஸ்டத்துல நம்ம என்ன கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த ஒரு வருஷத்து மார்க் மாத்திரம் நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எல்லாருடைய பெனிஃபிட்டுக்காக. 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம மானிட்டர் பண்ணலாம். ஆமாம், சாதாரணமா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ராப்ளமே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், யூகேஜி, எல்கேஜி, ப்ரீகேஜி ஆல் பாஸ், ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. எங்கே ப்ராப்ளம் வரும்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த போர்ஷன் பில்டப் ஆகிட்டே போகும். ஆமாம், அப்போ அவங்களுக்கு நம்ம கிராஜுவலாக நம்ம அவங்களுக்கு அந்த பில்டப் கொடுக்கணும். அது என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம், 10% இன்க்ரீஸ், 5th 10% இன்க்ரீஸ், 6th 10% இன்க்ரீஸ்னா இந்த 40 மார்க் வாங்குற குழந்தை 12th வரும்போது 87 மார்க் வாங்க ஆரம்பிச்சு. இப்போ என்ன செய்யணும், நம்ம சிஸ்டத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வராங்க டீச்சர், அதை பார்க்குறோம். 1 சப்ஜெக்ட் ஃபெயிலியர், 2 சப்ஜெக்ட் ஃபெயிலியர், 3 சப்ஜெக்ட் ஃபெயிலியர், 5 சப்ஜெக்ட் ஃபெயிலியர் கூட இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட் கூப்பிடுறோம், அந்த பேரண்ட் கூப்பிடுறோம், அவங்க எடுத்து சொல்றோம். அது மட்டும் இல்ல, இந்த ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே எல்லா டீச்சரையும் கூட்டு ஒரு ஃபுல் மீட்டிங் போடுறோம். மீட்டிங். இப்போ இந்த 2 சப்ஜெக்ட் ஃபெயில் இருக்க ஒரு குழந்தை அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட் எப்ப நம்ம ஸ்கூல்ல சேர்ந்தாருன்னு நம்ம கேட்கிறோம். அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறாரு. இப்போ எந்த கிளாஸ் படிக்கிறாரு? 4th ஸ்டாண்டர்ட். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்க 3 இயர்ஸ் ரெக்கார்டு கொண்டு வான்னு நம்ம சொல்றோம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th வரையில கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆகிட்டு இருந்தாங்கன்னா நாம அப்பவே நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கணும். அப்ப நம்ம என்ன சொல்றோம், 1 சப்ஜெக்ட் ஃபெயிலியர்னா அந்த ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு, இந்த மாதிரி நீ ஒரு சப்ஜெக்ட்ல சரியா வாங்கல பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்சர் பேப்பரையே கொண்டு வருவோம். அவங்க அப்பா அம்மாட்ட காமிச்சிட்டு, இந்த வாட்டி உனக்கு ஒரு சின்ன வார்னிங் கொடுக்குறேன். என்ன வார்னிங் அப்படின்னா, அடுத்த முறை நீ ஒழுங்கா படிக்கணும். இப்போ ரோட்ல போறோம், வார்னிங் போடுறாங்க, ஸ்பீட் பிரேக்கர் அஹெட்னு போடுறாங்க. அப்போ நம்ம ஜாக்கிரதையா இருக்கும், ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன். அப்போ இந்த 1 சப்ஜெக்ட் ஃபெயிலியரை வார்னிங்கோட ப்ரமோட் பண்ணிட்டு, அந்த கன்சர்ன்டு டீச்சரை கூப்பிட்டு எந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனாரோ அவங்கள அடுத்த வருஷம் ஃபுல்லா நீங்க மானிட்டர் பண்ணணும். அந்த ஆன்சர் பேப்பர் எடுத்து, இப்ப மேத்தமேட்டிக்ஸ் ஃபெயில் ஆகுன்னு வச்சுக்கோமே, அந்த மேத்தமேட்டிக்ஸ் பேப்பர்ல எங்க போச்சு உனக்கு மார்க்? அல்ஜிப்ரால போச்சா, இல்ல ஃபார்முலால போச்சா, இல்ல மென்சுரேஷன்ல போச்சா, அதை கொடுத்து அடுத்த வருஷம் அவருக்கு நம்ம டெலிட் பண்ணணும். அது 1 சப்ஜெக்ட் ஃபெயில். அதே மாதிரி தான் 2 சப்ஜெக்ட் சிவியர் வார்னிங் சொன்னோம். இதே ஃபார்முலா தான் கூப்பிட்டு உங்களோட பேசுவோம். 3 சப்ஜெக்ட் ஃபெயிலியர் வரும்போது அவருக்கு ரீடெஸ்டே நம்ம கொடுக்கணும். ரீடெஸ்ட் அது பார்த்து, தம்பி ஒருவேளை அன்னைக்கு எக்ஸாம் எழுதிருக்கும் போது சரியா எழுதாம இருந்திருக்கலாம். ஸோ அது கிவ் யூ டைம்.
இப்போ என்ன மார்ச் எண்டில் தான் நம்ம இருக்கோம், ஜூனில் தானே ஃபுல் டைம் ஆரம்பிக்க போகுது. அடுத்த மே மாதம் ஃபுல்லாக எடுத்துக்கோமே, ஏப்ரல் இருக்குது, மே மாதம் இருக்குது. தினம் 1 மணி நேரம் இந்த குழந்தைய படிக்க வைக்கணும். அதுக்காக ஒரு டீச்சர் இருக்காரு, விஸ்வக்சேனா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்கள கூப்பிட்டு குழந்தைய அனுப்புகிறேன். அடுத்த 1 மாதம் தினம் ஒரு 1 மணி நேரம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது திரும்பி டெஸ்ட் எழுத வர்றாரு. 10 நாள் கழிச்சு டெஸ்ட் வர்றாரு, கான்ஃபிடென்ட்டாக ஒருவர் எழுதுவார். சப்போசிங் ஃபெயிலியரே வச்சுக்கோங்க, மறுபடியும் we will go through the entire thing. எப்படி ஏன் ஃபெயிலியர் ஆனாரு, அப்போ என்ன மீட்டிங் போட்டு நம்ம இந்த குழந்தைக்கு பேசிக் தெரியாம இருக்கலாம். அந்த 5 சப்ஜெக்ட் ஃபெயிலியர் 4 சப்ஜெக்ட் ஃபெயிலியர்லாம் எத்தனை நாளா அவர் அப்படியே இருக்காரு. ஸோ நம்ம என்ன கேட்குறோம் டீச்சர்கிட்ட, ஏமா 3 வருஷமா ஃபெயில் ஆகிறாரு, என்ன காரணம்? ஒருவேளை அந்த குழந்தைக்கு இந்த கிரகிச்சு கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் இல்லாமல் இருக்கலாம், இல்லை வீட்டில் பிரச்சனை இருக்கலாம், இல்லை டிசிப்ளின் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இந்த பேரண்ட்டை கூப்பிட்றோம், அந்த டீச்சர் இருக்காங்க, அந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த குழந்தையோட நம்ம பேசுகிறோம். ஸோ we agree that we will give you one more chance. ஒன் மோர் சான்ஸ் ஒன்று கொடுக்குறேன், அந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த பேரண்ட் என்ன நினைப்பாங்கன்னா, சார் ஒரு வாட்டி ஃபெயில் தான் சார், 1 வருஷம் போச்சே சார். கண்டிப்பாக 1 வருஷம் போச்சுன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் அந்த வீட்டுக்கு. எதிர் வீட்டுக்காரங்க பதில் சொல்லணும், பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, அவங்களே இருப்பாங்க. அதனால ஃபெயில் பண்றதுன்றது எக்ஸ்ட்ரீம் கேசஸ். கூடுமானவரில் டெஸ்ட் ரீடெஸ்ட் எத்தனை ரீடெஸ்ட் வேணா வைக்கணும். உங்களுக்கு தெரியும், மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி நமக்கு கைடா இருந்தாரு, அவங்க என்ன இதே தான் சொல்லுவாங்க, எந்த குழந்தையும் நீங்க ஃபெயில் பண்ணாதீங்க, சான்ஸ் கொடுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து வரும்போது ஒர்க் ஷீட் கொடுக்க சொல்லுவோம். ஸோ we own responsibility. அதே சமயத்தில் என்ன மார்க் வாங்கினாலும் அடுத்த கிளாஸுக்கு ப்ரமோஷன், நோ we will not accept this. அப்படின்னா அப்போ அந்த குழந்தைங்க என்ன நினைக்கும், அந்த குழந்தை என்ன எழுதினாலும் பரவாயில்லமா, அடுத்த கிளாஸ்ல என்ன ப்ரமோட் பண்ணிடுவாங்க, அந்த மனநிலை வந்துடும். அந்த மைண்ட் செட் வரக்கூடாது. அந்த குழந்தைகளுக்கும் அந்த பேரண்ட்டுக்கும் ஒரு பிரின்சிபிளை புரிய வைக்கணும். படிச்சு பாஸ் பண்ணா அடுத்த கிளாஸ், படிச்சு ஃபெயில் ஆனா மறுபடியும் அதுலயே கான்ஃபிடன்ஸ், அந்த கான்ஃபிடென்ட்டா அவங்க எழுத ஆரம்பிக்கணும். ஸோ இட்ஸ் அ வெரி ஹெவி ரெஸ்பான்சிபிலிட்டி. சும்மா 1 வருஷம் வந்த உடனே நீங்கள்லாம் ஃபெயிலரு, நீங்கள்லாம் டிசி வாங்கி போடுங்க, இல்லை அந்த ஸ்கூலில் போய் சேர்ந்துக்கோங்க, இந்த ஸ்கூலில் போய் சேர்ந்துக்கோங்க, தட்ஸ் நாட் ரெஸ்பான்சிபிலிட்டி. So this is the clarification. So this video is not only for our school parent, for anybody. அப்போ பேரண்ட் நீங்க என்ன பண்ணணும், ஃபெயிலியர்ன்றது மனப்பூர்வமா நீங்க ஏத்துக்கோங்க. ஆனா சார் நான் படிக்க வைக்கிறேன் எங்க குழந்தைய, அண்டர் ஏஜ் கூட இருக்கலாம், ஒருவேளை இருக்கலாம், முன்னால சேர்த்து விட்டுருக்கலாம், 6 மாசம் அண்டர் ஏஜ் இருக்கலாம். அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான பிரச்சனை இப்ப நமக்கு இருக்கு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா, அந்த 2 வருஷம் 2 கிளாஸ் அட்டென்ட் பண்ணாம வராங்க பசங்கள்லாம், அது கூட காரணமாக இருக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிள் ஜாப். இந்த பிரச்சனையை தீர்வு காணணும்னா 3 பேர் கோஆபரேட் பண்ணணும். பேரண்ட்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு ஒரு பேரண்ட் நீ சொல்லலாம், ஆமாம் சார் நான் தான் கவனிக்காம விட்டுனேன், நான் ரொம்ப டிரான்ஸ்ஃபரில் இருந்தேன், எங்கள் மிஸ்ஸஸை ஒர்க் பண்ணுவாங்க, வீட்டில் யாருமே இல்லை, எப்போ பாரோ அதை டிவி பார்த்துட்டு இருந்திருப்பாரு, அதனால் இந்த வருஷம் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டேன், 8th வந்துட்டான் எங்கள் பையன், இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். அந்த பையனும் ஒத்துமா, ஆமாம் சார் நான் தான் சரியாக படிக்கல, அந்த டீச்சரும் கோஆப்ரேட் பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி unnecessary comparison between two siblings. அது கூட கூடாது. இப்போ ஒரு பேரண்ட் சொல்லுவாங்க, சார் இவங்க அக்கா நல்லா படிக்கிறாங்க சார், அவங்க 8th ஸ்டாண்டர்ட் இருக்காங்க சார், இவனோட தான் சார் நம்ம வந்து கட்ட முடியல, அப்போ நம்ம கரெக்ட் பண்ணுவோம், அது மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஸோ ப்ரமோஷன் பாலிசி என்பதும் விஸ்வக்சேனா எஜுகேஷன் சிஸ்டம் என்பதும் ஒருங்கிணைந்தது. ஒரே ஒரு கேரண்டி நான் கொடுக்குறேன், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அந்த குழந்தைகளை அப்படியே ஒரு மலராட்டம் அப்படி கீழே ஏந்தி அடுத்த கிளாஸுக்கு நம்ம ஆரம்பிச்சிடும். சில குழந்தைகளுக்கு லேர்னிங் டிஃபிகல்டிஸ் இருக்கலாம், டிஸ்லெக்சியா, டிஸ்கிராஃபியா, டிஸ்கேல்குலியா இருக்கலாம், ரைட், இன்டிசிப்ளின் ப்ராப்ளம் இருக்கலாம், ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல ஹோம் அட்மாஸ்பியர் சரியாக இல்லாம இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுடைய சர்க்கிள் சரியில்லாம இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி கொண்டு வருது தான் விஸ்வக்சேனா எஜுகேஷன் சிஸ்டம். அதில் 5 pillars are very very important. ஓகே,
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ப்ரமோஷன் பற்றிய ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மேலே ஒரு நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புங்க, ஃபோன் பண்ணுவாங்க. எங்களால் உதவியை நான் உங்களுக்கு செய்யறேன். ஆல் தி பெஸ்ட்.